ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னதுலாம் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி ஆக்கியிருந்தேன். ஏதாவது ஒரு அவசரமாக வேலை பார்க்கும்போது தான் ஏதாவது ஒன்று சொதப்போம். இந்த கரண்டி தூக்கி அதில் போடுறது கேசரி கரண்டி பிரியாணிக்கும், பிரியாணி கரண்டி கேசரிக்கும் தான் போகும். அவசரமாக பரபரப்பாக பார்த்து 12:30 மணிக்குள்ளே எல்லா பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு கொடுக்கணும், வீட்டில் வேலையெல்லாம் முடிக்கணும். அந்த மாதிரி தான் ஃப்ரைடே பரபரப்பாக போகும். உங்களுக்குலாம் எப்படி போகும்னு சொல்லுங்கள். பிரியாணி ஆக்கும்போது சைடு டிஷ்ஷு தால்ச்சா சாம்பார் வச்சுங்கன்னா அது எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லி தரட்டுமா? நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறோம்ல, எல்லா மசாலாவும் போட்டு அது தாளித்து கறி வெந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மசாலாவை எடுத்துருங்க. எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு நம்ம வேறு மசாலா, மஞ்சள் தூள், காயப்பொடி, சாம்பார் பொடி என்னென்ன போடணுமோ மல்லித்தூள் எல்லாம் போட்டு அது தனியாக அதில் காய் போட்டு வேக வச்சோம்னா, காய் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றி கலந்து எடுத்துட்டோம்னா தால்ச்சா சாம்பார் ரெடி ஆயிரும். சூப்பராக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணிக்கு வந்து நம்ம அதில் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு அளவு தண்ணி வச்சு நம்ம எப்பவும் போல் ஆக்கிடலாம். பிரியாணி ஆக்கும்போது தால்ச்சா சாம்பார் வச்சா இது ரொம்ப ஈஸியான ட்ரிக்காக இருக்கும். நீங்கள் யாராவது இப்படி செஞ்சுருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அவசரத்துக்கு இதை மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஏன்னா பிரியாணி தாளிச்சதுலேருந்து எடுத்ததுனால இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதத்தோட கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஆக்கியாச்சு. அடுத்த வாரத்துலேருந்து இன்ஷால்லா எல்லாருமே நோன்பு வச்சுருப்போம். அதனால் மத்தியான நேரம் இவ்வளோ பரபரப்பாக சமைக்க மாட்டோம். நீங்களாம் என்ன சமைச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, கேசரி, வெங்காய பச்சடி தான் வைக்கணும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.